யாராவது சின்னதா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாராவது சின்னதா ஒரு படம் எடுக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு 20-25 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் நான் பணம் ஏற்பாடு பண்றேன். என்னை அதில் நடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஹீரோ கூட இல்லை, நடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான கதாபாத்திரம் எனக்கு ஏதாவது கொடுங்கடான்னு பேசுவேன். இவங்க எல்லாமே சட்டையை தூக்கி விட்டு இல்ல, எல்லாம் இப்பயும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ நினைக்கிற மாதிரி சினிமாலாம் அது வேற. நீ என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்க 5 crore 6 crore இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படிதான் பேசுவாங்க. இன்னும் நடிச்சா நீங்க ஒருவேளை அருவியை பாராட்டுறீங்கன்னா அவர் நடிச்சதுல ஒரு 10-20% நான் நடிச்சிருக்கேன். அப்படி நடிச்சாங்க. ஏன் உழைக்கணும்னு சொல்றேன்னா, இந்த பைசன் படத்துக்கு அவர் உழைச்ச உழைப்பு இருக்குல்ல, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏன்னா பொண்ணை லவ் பண்றீங்க, நீங்க அந்த பொண்ணை அடையணும், இது மட்டும் இருந்தா போதும் நீ அடைஞ்சிருவ அப்படின்னா அது இருக்கான்னு கிடையாது. 2003 வந்தோம், 2025 அப்ப கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 21-22 வருஷம் ஆச்சு. இப்பதான் கொஞ்சம் விசிபிலிட்டியா அருவியில ஓரளவு தெரிஞ்சாலும் பைசன்ல தான் பெருசா நம்மள தெரியுது. எல்லாரும் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, யாராவது சின்னதா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாராவது சின்னதா ஒரு படம் எடுக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு 20-25 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் நான் பணம் ஏற்பாடு பண்றேன். என்னை அதில் நடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஹீரோ கூட இல்லை, நடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான கதாபாத்திரம் எனக்கு ஏதாவது கொடுங்கடான்னு பேசுவேன். இவங்க எல்லாமே சட்டையை தூக்கி விட்டு இல்ல, எல்லாம் இப்பயும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ நினைக்கிற மாதிரி சினிமாலாம் அது வேற. நீ என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்க 5 crore 6 crore இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படிதான் பேசுவாங்க. அருணை காணோம் ஒரு 5 நிமிஷம் சார் வெளில போயிட்டாப்ல, அவர் 10 நிமிஷம் வரல. வெளில போய் பாக்குறேன், அந்த ஹாலில் நின்று குதிச்சுட்டு இருக்கான். நான் என்னங்க பண்றாப்லன்னு கேட்டா சொல்றாப்ல, சார் அவன் இந்த அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்ட மாதிரி தனக்கான நடிகனை கண்டுபிடிச்சிட்டான், என்ஜாய் பண்ணுவாங்க சார். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. எல்லாரும் தூங்கும்போது நம்ம ஒர்க் பண்ணோம், ஜெயிக்கும் போது தூங்கும்போது எல்லாரும் தூங்கும்போது நான் ஒர்க் பண்ணணும், நான் தூங்கும்போது மத்தவங்கள வேலை செய்வாங்க அப்படின்றத நான் உணர்ந்ததுனால நான் ஏஞ்சிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு என்ன நீ லூசுமா விளையிட்டு இருக்க, உனக்கு தெரியாது ஒரு இலக்கு அடைஞ்சு போகும்போது நம்ம நைட்ல ஒரு சீக்கிரமா எழுந்தாதான் அது முடியுது அப்படின்றத நான் நிறைய உணர்ந்தேன் சார். நான் நேத்து தான் ஒரு வசனம் படிச்சேன், உங்களை இன்னைக்கு பாக்குறேன். சத்தியமா நேத்து எழுந்து படிச்சேன், இவ்வளவு நாள் படிக்கல அந்த புக்ஸ. ஒரு லைன் படிச்சா இன்னைக்கு உங்களை பாக்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. உண்மையில அந்த புக்குனாலதான் எனக்கு கிடைச்சது. புக்கு நான் இங்கதான் வாங்கிட்டு போனேன், ஆனா நான் நிறைய யூஸ் பண்ணல. நான் நேற்று யூஸ் பண்ணேன், அதுல கொஞ்சம் பார்க்க வந்தேன். இன்னைக்கு ஒரு எனக்கா ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. நம்ம அதை எடுத்து வாசிச்சோம். அதே மாதிரி நம்ம டெய்லி 4 மணிக்கு எழுந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம உழைப்ப. அதான் சார், நேற்று கண்டிப்பா அது மாதிரி எழுந்துச்சு கொஞ்சம் இது பண்ண பிராக்டிஸ் பண்ண இன்னைக்கு உங்ககிட்ட பார்த்து நான் இன்னொன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன், நீங்க நடிகனானுங்கிறதுல பெரிய இலக்கு எல்லாமே இந்த புத்துக்குள்ள ஒரு தவா இருக்கிற மாதிரி தான். கண்டிப்பா சார், தவா புத்து வளர்ற மாதிரி தான். அப்படிதான் சொல்லணும். ஏன்னா பழைய படங்கள்லாம் பார்த்திருப்போம். இந்த புராண காலத்து படங்கள்லாம் பார்த்தா முனிவர் போய் தவா இருப்பாப்ல, இல்ல யாராவது தவா இருப்பாப்ல, மன்னர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த புத்து அப்படியே வளர்ந்து ஃபுல்லா வளர்ந்துரும். உள்ள அப்படின்னு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கும். திடீர்னு பக்தா அப்படின்னா டக்குன்னு முடிப்பான், புத்து அப்படியே உடஞ்சு விழுகும். என்ன வேண்டும் அப்படின்னா அவன் கிறுக்குத்தனமா கேட்பான், சாகவே கூடாதுமா, பிரம்மாஸ்திரம் கொடுமா, லூசுத்தனமா எல்லாமே அதுல இருக்கும். இது ஒன்னே ஒண்ணு நம்ம இதுல இருந்து எடுத்துக்கணும். நமக்கு தெரியாது எப்ப நடக்குங்கிறது. அது வரைக்கும் நம்ம பயங்கர போக்கஸ்டா ஹார்ட் ஒர்க் பண்றது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா என் பொண்ணு என்கிட்ட சொல்றா, அந்த போனை வச்சுதான் தொலைங்க, எப்ப பார்த்தாலும் கையில போனை வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறான். அது அப்படித்தானே. இப்போ நீங்க தெரிஞ்சு நான் பண்ணணும், தெரியாம பண்ணணும், ஆனா நீங்க சொன்னதுனால இன்னும் போக்கஸா நான் பண்ணுவேன் சார். ஏன்னா நான் என்ன நினைச்சேன், 6 மணிக்கு எழுந்திக்கிறேன்ல, 3 மணிக்கு எழுந்திக்கும் போது என்னுடைய வேலை ரொம்ப ஈஸியான மாதிரி சார். கண்டிப்பா அப்பதான் நான் அனலைஸ் பண்ணேன். இவ்வளவு விஷயங்கள் சீக்கிரம் எல்லாம் நடக்குதுன்றதை எனக்கு ரொம்ப உணர்ந்துட்டேன் சார். சூப்பர் சூப்பர், ரொம்ப தேங்க்யூ சார். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் சார். நானும் வளர்ந்து வரும் ஒரு குட்டி நடிகன். என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு நிமிஷம் பேசணும்னு நினைக்கிறேன், அதுக்கடுத்து கேள்விக்கு போகலாம் அப்படின்னு இருக்கேன். நான் வாழ்க்கையில நம்புற ஒரு விஷயம், சினிமாவிலும் நம்புற ஒரு விஷயம், அடிப்படைகள்ன்றது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். டெக்னிக்கல் அந்த ஒரு விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நான் 51% முக்கியத்துவம் நான் அடிப்படைகளுக்கு தான் கொடுப்பேன். 49% நான் டெக்னிக்கல் கண்டிப்பா கொடுப்பேன். நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி, நீங்க இதுக்கு ஒரு 20 பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையா நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க 50 கூட சொல்லலாம், 100 கூட சொல்லலாம். உண்மையுமே நான் சீரியஸா ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் பாக்குறேன். நான் உங்ககிட்ட வண்டி ஓட்டிட்டு வரும்போதே இந்த கேள்வி நான் கேட்கணும்னு வந்தேன்.
இப்போ நீங்க பேசுனதுலயே அதுல ஒரு 8 பதில் எனக்கு கிடைச்சிருச்சு. நீங்க 12 கொடுத்தா கூட எனக்கு போதும். கேள்வி வரேன். ஒரு நடிகனுக்கு மிக முக்கிய அடிப்படைகள் என்னன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் ஒரு 3 சொல்றேன். டிசிப்ளின், ஒரு நல்ல கம்யூனிகேஷன், கல்வி, படிக்கிறது, ரீடிங் ஹேபிட், இதெல்லாம் அடிப்படைகளா பாக்குறேன். இன்னும் 12 பதில் இல்ல. இதுல லிமிட் எல்லாம் இல்ல, ஒரே ஒரு பதில் 2 பதிலாம் இல்ல. இதுல எல்லாமே வேணும்ல. நீங்க சாப்பிடறதுக்கு என்ன வேணும்னா சோறு மட்டும் போதுமா, குழம்பு மட்டும் போதுமா, தொட்டுக்க மட்டும் போதுமானா எல்லாம் தான் வேணும். அவ அந்த மாதிரி தான். இதுக்கு லிமிட்டே இல்ல. இதுக்கு நீங்க முக்கியம் நினைக்கிற ஒரு 20 ரொம்ப முக்கியம். நான் இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுப்பேன் பர்சனலா. நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்கன்னா, நீங்க அந்த பொண்ணை அடையணும். இது மட்டும் இருந்தா போதும் நீ அடைஞ்சிருவ அப்படின்னா அது இருக்கான்னு கிடையவே கிடையாது. நான்லாம் வந்து ஒரு 400 கிலோமீட்டர் அந்த போட்டு இங்க வர்றேன். நான் லவ் பண்ண காலத்துல இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லுவேன் எங்க அப்பா மட்டும் ஊன்னு சொல்லிட்டா நான் காலையில நடந்தே சென்னை போயிருவேன் அப்படிமா. ஆமா, நான் காலையில ஒரு 7 மணிக்கு புதுக்கோட்டையில பைக் எடுத்து இங்க வந்து அவளை பார்த்துட்டு, ஏன் தெரியுமா, அப்ப வந்து போன் வந்து இல்ல, செங்கல்பட்டை தாண்டிட்டீங்கன்னா வேற கவரேஜ் காட்டி கொடுத்துரும், வீட்டுக்கு தெரிஞ்சிடும். இப்ப இவளை வந்து கூட்டிக்கிட்டு செங்கல்பட்டுல போய் வெயிட் பண்ணிட்டு திரும்ப கொண்டு கொடுத்து இங்கதான் இங்க ஓடணும். இந்த தீயா வேலை செய்யணும் குமாரமா இல்ல, அது வேணும், அது மட்டும்தான் வேணும். எதுவுமே லிமிட்டே கிடையாது. எதுவுமே வச்சுக்காதீங்க. நீங்க கண்மூடித்தனமா பயங்கரமா உழைக்கணுங்கிறத மட்டும் ஸ்ட்ராங்கா இருங்க. ஏன் உழைக்கணும்னு சொல்றேன்னா, இந்த பைசன் படத்துக்கு அவர் உழைச்ச உழைப்பு இருக்குல்ல, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில பாதிப்புக்கு உள்ளான சில விஷயங்களை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி அதை சீனா எடுக்கணுங்கிறதெல்லாம் வந்து அது பயங்கரமா வாழ்ந்திருந்தீங்கன்னா, அந்த வழியை அனுபவிச்சிருந்தீங்கன்னா, அது திரும்ப ரீக்ரியேட் பண்றது கஷ்டம். அந்த பெயின் இருக்கும். எங்க அப்பாவுக்கு நடந்த ஏதோ ஒண்ணு நான் திரும்ப இன்னொரு கேரக்டர் வச்சு ரீக்ரியேட் பண்ணி அதை பாக்குறதுங்கிறது இருக்குல்ல, எங்க அப்பா எங்க கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருப்பார்ல, வழி வந்துகிட்டே இருக்கும்ல, அதுல நான் எப்படி ஆக்ஷன் கட் சொல்றது? நான் அவமானப்பட்ட இடம் இல்ல, அதை நான் கரெக்டா சொல்லணும்னா எவ்வளவு பெரிய பெயின் உள்ள இருக்கும். அதை அந்த கிராஃப்டுக்குள்ளார கொண்டு வந்ததுக்கு நான் என்ன மியூசிக் பண்ணணும், அவ்வளவும் பேசிட முடியாது. என்ன லிமிட்டோட நான் பேசணும், அதுக்கு நான் எத்தனை தடவை கீழே விழுந்து காட்டணும். இந்த உழைப்பு இருக்குல்ல, பயங்கரமான உழைப்பு. ஸோ உழைப்பை நம்புங்க, கண்மூடித்தனமா உழைப்பை நம்புங்க. ரொம்ப அவ்வளவுதான். ஹாய் சார், குட் ஈவினிங். பைசான்ல உங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மை क्वेश्चन இஸ், ஃப்ரம் ஆக்டர் டு டைரக்டர் எப்படி ஆனீங்க? இதனால உங்களுக்கு டைரக்டர் ஆகணும்னு தோணுச்சு ஆக்டர்ல இருந்துகிட்டே? என்னன்னா, எனக்கு சின்ன வயசுல எழுதுற பழக்கம் கொஞ்சம் உண்டு. எழுதுற பழக்கம் மீன்ஸ் வந்து என் தம்பிக்கு பேச்சு போட்டி எழுதி தர்றது, வீட்டில் அக்கா பசங்களுக்கு வந்து அத்தை பசங்களுக்கு வந்து கட்டுரை போட்டி எழுதி தர்றது. தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும், விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். தமிழுக்கும் விஜயகாந்துக்கும் என்னன்னா, விஜயகாந்துக்கும் தமிழ் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து வேற மொழி படங்களை நடிக்கவே மாட்டேன்லாம் பயங்கரமா ப்ராமிஸ் பண்ண ஒரு ஆள் அவரு. அவரு எப்பயுமே ஒரு தமிழ் சார்ந்து ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்பாரு. நிறைய மனுஷங்களுக்கு நல்லது பண்ணுவாரு, படங்கள்ல, சினிமால. இதெல்லாம் உண்மையாவும் நிறைய நல்லது பண்ண வருவாரு. இப்படி பார்க்கும்போது இல்ல, நமக்குள்ளார ஒண்ணு வரும். ஒன்னு, எனக்கு பாடம் எடுத்த தமிழ் வகுப்பு ஆசிரியர்கள்லாம் சூப்பர் டீச்சர்ஸ். எனக்கு தமிழ் மேல பயங்கர ஆர்வம். அதனால தமிழை வந்து நீங்க ரொம்ப அறிவுபூர்வமா இல்லைன்னா கூட இந்த எதுகை மூனையோட உணர்வுபூர்வமான வார்த்தைகளோட அடிக்கிட்டீங்கன்னா கேட்கறவனுக்கு இல்ல, பிரமாதமா பேசுறாடா அப்படின்னு கொடுத்துரும். தமிழ்ல இந்த மேஜிக் ஒண்ணு இருக்கு. ஸோ அப்படி எழுதிக்கிட்டு இருந்த ஒரு ஆள்னா, சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா 2003-2004 வந்து இங்க ஒரு டீ கடை இருக்கு சாலிகிராமத்துல. அங்கே வராத நடிகர்கள்லாம் பாவம் பண்ணவங்கிற அளவுக்கு எல்லாரும் இங்க வந்திருப்பாங்க. அந்த டீ கடையில் இந்த உதவி இயக்குநர்கள்லாம் எனக்கு கதை சொல்லுவாங்க, கேட்போம். இவங்க எல்லாம் டைரக்டர் ஆயிடலாம்னா நம்மளும் டைரக்டர் ஆயிடலாம் அப்படின்னு தோணும். சீரியஸா அப்படி தோணும். எல்லாம் நண்பர்கள் தான், ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒழுங்கா உருப்படியாக கதை டைரக்டர் ஆயிட்டாங்க. இந்த ஓபி அடிச்சவன் இருக்கான்ல, என்கிட்ட டைரக்டர்னு நிரூபிச்சவன் இருக்கான்ல, என்கிட்ட மட்டும் வாத்தியா அவன் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி நமக்கு வந்து நம்ம ஒண்ணு எழுதுனா பரவாயில்ல அப்படின்னு நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். 2004 நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எழுதுறேன் ஒரு ஸ்கிரிப்டா பவுண்டா நிறைய அடிக்கி இவ்வளவு வச்சிருக்கோம். ஆனா இது வேலையா வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம திடீர்னு போய் நான் டைரக்ட் பண்ண போறேன்னு சொன்னா எவன் நம்ப மாட்டான். எப்படி பண்ணுவேன், நீ யாரு, எங்க வேலை பார்த்த, அப்படி பல கேள்விகள் இருக்கு அதுக்குள்ளார. அப்படி அமைதியா வச்சுட்டேன்.
இன்னொன்று அடிப்படையா இந்த காலம் ஏன் இவ்வளவு காலம் எடுத்துச்சு? 2003 வந்தோம், 2025 அப்ப கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 21-22 வருஷம் ஆச்சு. இப்பதான் கொஞ்சம் விசிபிலிட்டியா அறிவியல ஓரளவு தெரிஞ்சாலும் பைசன்லாம் பெருசா நம்மள தெரியுது. எல்லாரும் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, நீங்க பரவாயில்ல ஒரு ரெக்கக்னேஷன் வளர்ந்து வந்துட்டீங்க, இதுதான் ஆரம்பம், வளரவும் இல்லை ஒன்றும் இல்லை, இதுதான் தொடக்கம், இதுல இருந்தா நம்ம வேலை செய்யணும், இதுல இருந்தா நம்ம சின்சியரா இருக்கணும், இதுல இருந்தா வளரணும், இதுதான் உண்மை. ஸோ அந்த எழுதிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, 2021 கொரோனா பீரியட் இல்லையா, அதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல க்ளோஸா இருக்க சர்க்கிள் என்ன சொல்லுவேன்னா, யாராவது சின்னதா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாராவது சின்னதா ஒரு படம் எடுக்க முயற்சி பண்ணுங்க, ஒரு 20-25 லட்ச ரூபாய் 50 லட்ச ரூபாய்க்குள்ளார நான் பணம் ஏற்பாடு பண்றேன், என்னை அதில் நடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஹீரோ கூட இல்லை, நடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான கதாபாத்திரம் எனக்கு ஏதாவது ஒன்று கொடுங்கடான்னு பேசுவேன். இவங்க எல்லாமே சட்டையை தூக்கி விட்டு இல்லை, எல்லாம் இப்போயும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ நினைக்கிற மாதிரி சினிமாலாம் அது வேற, நீ என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்க 5 crore 6 crores இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது, இப்படிதான் பேசுவாங்க. நிறைய நண்பர்கள் இப்படிதான் பேசுவாங்க. இப்போ இந்த கொரோனா வந்த பீரியட்ல அவன் எழுதிட்டேன், சின்ன பட்ஜெட்ல ஒன்று பண்ணிடுவோம், நம்மளே பண்ணிடுவோம் அவனு எழுதிட்டேன். வெறும் 15 லட்ச ரூபாயில எடுக்கலாம்னு பிளான் பண்ண படம் அது. 15 லட்ச ரூபாய் ஒரு ப்ரொடியூசர்ட்டையும் ஒருத்தங்கிட்ட போய் சொன்னேன். அவங்க 15 லட்ச ரூபாயில தான் அவங்க தான் லிமிட் சொன்னாங்க, 15 ரூபாய் பண்றதா பண்றேன். எல்லாம் கேட்டுட்டு ஒன்னே கேட்டாங்க, இதுல ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட வைக்க முடியுமா உங்களால பண்ணாங்க. ஜிவி பிரகாஷ் பணம் மேடம் இல்ல 15 lakhs பண்ணாங்க. ரைட்டு, இந்த அம்மாவுக்கு சினிமா நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரேங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமா இதே படம் 25 லட்ச ரூபாய் இருந்துச்சு. 25 லட்ச ரூபாய் அந்த படம் பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொன்னோம். அவர் கதை கேட்டு ஒரு ஆஃபீஸ் போட்டு, எனக்கு இன்னொன்று இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, நான் ஹீரோயின் ஒன்று எழுதின படம் அது. ஏன் ஹீரோயின் ஒன்று சொல்றேன், நூடுல்ஸ்ல ஏன் ஹீரோயின் ஒன்று சொல்றேன், இந்த ராட்சசன் படத்துல மேக்ஸ் வாத்தியாரா நடிச்சிருப்பான் வினோத்னு, நண்பன் தான் அவன். நான் தான் சொன்னேன் இன்னொரு தடவை, வச்சா அப்படியே ஹீரோயின் உண்டா அப்படின்னா, ஏன்டா ஹீரோக்கு தான் வச்சா நல்லா சம்பளம் தராங்க அப்படின்னா. ரொம்ப அவன் சொன்னது ரொம்ப அப்பட்டமான உண்மை, சரியா இருந்துச்சு, கரெக்ட் தானே, வந்திருக்கோம் அதானே பண்ணணும், கரெக்ட் தானே நீ சொல்றது அப்படின்னா. அப்புறம் நான் நூடுல்ஸ் எழுதுறேன், ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சு காலைல 8 மணிக்கு முடிகிற கதை அது. இதுல நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா வாய்ப்பும் இருக்கு, கிட்டத்தட்ட என்னை மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் அது. எழுதி முடிச்சுட்டு ஹரீஷ் உத்தமன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஹரீஷ்ட சும்மா அபிப்பிராயத்துக்காக போய் கதை சொல்றேன். ஹரீஷ் கேட்டுட்டு இல்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு, அப்ப மணிகண்டன் ஜெய்பீம்லாம் பண்ணிடல, மணிகண்டன் கரெக்டா இருப்பாப்ல போய் சொல்லு அப்படின்னாப்ல. நான் சொல்லலை, கொஞ்சம் லத்தாஜிக்கு அப்படியே இருந்துட்டேன். ஒரு 3-4 மாசம் ஆனிச்சு. அப்ப ஹரீஷ் திரும்ப கேட்டாப்ல, நான் நடிச்சா ஓகேவா அப்படின்னு கேட்டாப்ல. எனக்கு நன்மை என்னைய விட பெரிய விசிபிலிட்டி இருக்கு, தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லாத்தையும் நடிச்சுக்கிட்டு இருந்தாலே அன்னைக்கு ஹரீஷ்க்கு என்னை விட விசிபிலிட்டி ஜாஸ்தி. அப்ப ஹரீஷ் கேட்கும்போது கரெக்ட் தான், ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும் போதும் அந்த லுக்கா பார்த்தா அந்த உடனே பணம் போடுறதுக்கும் தயாரா இருப்பாப்ல. அப்போ ஒரு 25 லட்ச ரூபாய் தான் இப்போ பேசணும். ஹரீஷ்க்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாரு, எனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாரு, படமா ஒன்று ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் காரணம். ஏன் டைரக்ட் பண்ணீங்கன்னு கேட்டீங்க இல்லையா, அதானே. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். என் பேர் சிவபிரபா, நான் ரெகுலராக பியூ சினிமாவுக்கு வரேன். ஸோ இது இல்லை, நான் என்டர் ஆகும்போது நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் டான்ஸர், கோரியோகிராஃபி, ஸோ இதெல்லாம் முடிச்சிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் இது உள்ளே வந்திருக்கேன். ஏன் இது சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணணுன்ற ஒரு ஈகர் இருக்குது. ஸோ பைசனில் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எத்தனை வருஷம் ப்ராஜெக்ட் சார் இது? எப்படி நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகி அந்த கேரக்டர் உள்ள இன்வால்வ் ஆகி எப்படி நீங்கள் அதை அந்த மைண்டில் ஏற்றி எப்படி நீங்கள் ஸ்போர்ட்டிவாக, அதாவது அந்த ஒரு ஹீரோ கீழே விழுந்த உடனே நீங்க அந்த என்கரேஜ் பண்ற சாங் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குது. இன்னைக்கு காலைல கூட நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ சூப்பரா இருக்குது. அது நீங்க எப்படி அந்த எத்தனை நாள் ஒர்க் பண்ணீங்க, அதை பத்தி இதை சொல்ல முடியும்? இல்ல, இதுல நீங்க இந்த கேட்குற மாதிரி வருடக்கணக்கில் வேலை பார்த்தது, உள்ளேயே போட்டுட்டு இருந்தது, இதை இதுவா வரணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே இயக்குனர் தான். இதுல நம்மளாம் டூல்ஸ் தான், நடிகர்கள் தான். இவரே என்னை தேர்ந்தெடுத்ததுங்கிறது தான் பெரிய நம்பிக்கை. நடிச்சிருவான்ப்பா அப்படின்னு தேர்ந்தெடுத்தது. எனக்கு கூட பெரிய ப்ராசஸ்லாம் பெருசாலாம் வெரி சீரியஸ் அப்படியெல்லாம் எதுவுமெல்லாம் ஓடலாம் இல்லை. எனக்கு இயக்குனர் சொன்னதை அவரை சங்கடப்படுத்திடாம அவர் நினைச்சதை முடிஞ்ச வரைக்கும் சரியா பண்ணிடணுங்கிறது மட்டும்தான். ஒன்னும் வெரி ஃபர்ஸ்ட் டே ஷூட்டே இந்த கதாபாத்திரம் என்ன, இதோட நம்ம ஒரு தப்பா பண்ணும்போது நம்ம நடிப்போம்ல, நம்ம பேப்பர் வந்தாலும் நம்ம அந்த கதாபாத்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு நடிக்க விட்டுருவாங்க எல்லா இயக்குனருமே. நம்ம ஒன்று நடிக்கும்போது ஒன்று நடிச்சு முடிச்சோன்னு இல்லை, இவர் கூப்பிட்டு சொல்லுவாரு, இல்லைங்க இது இவன் இல்லை, இவன் இப்படி இருப்பான், இவன் ஏன் இப்படி இருக்கான்னா இவன் இங்க இருந்து வந்திருக்கான், இவன் யார்கிட்ட பேசுறான்னா இவன்கிட்ட பேசுறான், இவன் என்ன பிரச்சனைல இருக்கான்னா இந்த பிரச்சனைல இருக்கான். இப்ப இந்த பிரச்சனைல இருக்கிற ஒருத்தனுக்கு இவனோட அனுபவத்துக்கு பேசும்போது என்ன பேசணும்,
எப்படி பேசணும், எந்த அளவு சத்தத்தோட பேசணும், எங்க சத்தத்தை கூட்டணும், எங்க குறைக்கணும், இது எல்லாத்தையும் அவர் சொல்லிடுவார். அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இதை படிச்சு காட்டுறது இல்ல, இந்த கதாபாத்திரத்தோட தன்மை என்னங்கிறத ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப அழகா அவர் சொல்லிடுவார். இது போதுமானது ஒரு நடிகர் நடிக்கிறதுக்கு. இது முதல் நாள். 2வது நாள் பசுபதி சார் வர்றாரு. பசுபதி சார் வரும்போது அவர் நடிக்கிறாரு. அவருக்கு எனக்கு அந்த ஸ்கூல்ல அந்த காரிடார்ல நடக்கும். அவர் வந்து கபடியெல்லாம் வேணாங்க அப்படின்னு ஒன்று பேசுவாப்ல. அப்ப நான் கூப்பிட்டு ஏன் வேணாங்கிறீங்க அப்படின்னு கேட்டா அந்த கான்வர்சேஷன்ல வந்து பசுபதி சார் நடிச்சு போனது பசுபதி சார்ட்ட வர்றாரு. வந்துட்டு சார் இல்லை சார் இது இல்லை சார், முதல்ல தனக்கு எதிர்நிலையில இருக்கிற ஒருத்தன் தனக்காக பேசுறான் அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியுது. ஆனாலுமே உள்ள ஒரு அச்சம், அவன் என்ன பேசினாலும் பாதிப்பு நடக்கும் போது இவனா வந்து பக்கத்துல நிற்பான் அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்குள்ளார இருக்கு. கேள்வி இருந்தாலும் இவன் வழியா உள்ள போயிடலாம் போல இருக்கே, ஓரளவு சரின்னு தானே தோணுது, இப்படிங்கிறது உங்களுக்கு ஓடுதுன்னு இத்தனை சொல்றாரு. இத்தனை சொல்லும் போது இல்ல, அவர்கிட்ட இவ்வளவு சொல்லும் போது எதிர்த்தாப்புல இருக்கு எனக்கு இல்ல, எனக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்ப இவ்வளவு கேள்வி அவர்கிட்ட இருக்குன்னா நான் என்னவோ அதை அணுகணுங்கிற ஒண்ணு இருக்கு. அவர்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு ஏன் பக்கம் திரும்பினாரு. நான் நடிச்சு முடிச்சிட்டேன், நான் என்ன சொல்ல வேண்டிய பதில சொல்லி முடிச்சிட்டேன். என்கிட்ட திரும்பி என்ன கேட்டார், நீ என்னங்க இந்த டிஃபன் சாப்பிட்றேன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்க, அப்படி இல்ல அது இவனுக்கு பின்னாடியும் இவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒன்று மறுபடியும் சொல்றாரு. இந்த 2ஆம் நாள் போதுமானதா இருந்துச்சு தொடர்ந்து எல்லா நாளும் நடிக்கிறதுக்கு. இந்த கதாபாத்திரத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலைல கூட ஒரு டைரக்டர் படம் பண்ணல, அவர் இப்போ படம் பண்றதுக்காக முயற்சி பண்ணிருக்காரு. அவர் காலைல ஒன்று சொன்னார் என்கிட்ட, ஊமையா நீங்க நடிக்கணும் இந்த படத்துல, ஊமையா இருக்கும்போது வந்து வெறும் காத்து மட்டுமே வர்ற மாதிரியான, அவன் பேசுவான் ஆனா அந்த வாய்ஸ் வந்து வெறும் காத்து மட்டும்தான் வரும், வேற எதுவுமே வராது, இப்படி ஒன்றா நடிக்கணும், அதுல சின்ன சத்தம் இருக்கும், அப்படி நீங்க நடிச்சிடலாமா அப்படின்னு ஒன்று கேட்டாப்ல. எனக்கு ரீசெண்டா வந்து இந்த திக்குவாயா நடிச்சதுல மணிகண்டன் ஒரு ஷார்ட் பிலிம்ல ஆரம்பத்துல ரொம்ப பிரமாதமா ஒரு ஷார்ட் பிலிம் நடிச்சதுல ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்கான், யார் அவனை வர சொல்லுங்க அப்படின்னு பாலச்சந்தர் சார் கூப்பிட்டு பாராட்டினதா மணிகண்டன் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் பிலிம் நான் தேடி பார்த்தேன், அவ்வளவு பர்ஃபெக்டா நடிச்சிருந்தார். அவர் மணிகண்டனை வந்து நாகேஷ் சாரோட ஒப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு. யாரு? பாலச்சந்தர் சார் சொல்லியிருக்காரு, நாகேஷ்க்கு அப்புறமா உங்ககிட்ட தான் அதை பாக்குறேன், அவ்வளவு அர்ப்பணிப்பா பண்ணியிருக்கேன் அப்படின்னு மணிகண்டனை சொன்னதா சொல்லியிருக்காரு. அப்போ நாகேஷ் சாருக்கு பின்னாடி பாலச்சந்தர் சார் ஒருத்தர் இருக்காரு, மணிகண்டனுக்கு பின்னாடி அந்த ப்ராஜெக்ட்ல யாரோ ஒருத்தர் இருந்திருப்பாரு. அப்ப நம்ம பின்னாடி யாரோ ஒருத்தர் இருந்து போட்டதுக்கு அப்புறமா அதை முழுசா உள்வாங்க முயற்சி பண்றது மட்டும்தான் நடிகனோட வேலை. அது உடனே வந்துடலாம், சமயத்துல லேட் ஆகலாம், டைரக்டர் நீ பண்ணது தப்பியா அப்படின்னு 1000 தடவை சொல்லலாம், நம்ம கோவம் வரக்கூடாது, அதை புரிஞ்சுக்கலாம், திரும்ப திரும்ப நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். டேரக்டர் என்ன டென்ஷன்ல இருப்போம், அதை வந்து ஒரு பர்சனல் ஈகோ மாதிரியோ இந்த ஆளுக்கு என்னை பிடிக்கல அதனால பேசுறாப்ல இப்படிலாம் எடுத்துக்க கூடாது. 1000 விதமான எமோஷன்ல அவங்க சொல்லுவாங்க. எந்த எமோஷன்ல சொன்னாலும் நான் அதை கரெக்டா கொடுத்துருங்கிற மெனக்கடல் மட்டும்தான் ஓட்டுறதுக்கிட்ட. ஒரு கட்டத்துல உங்களுக்கு வரவே இல்லது, நீ இந்த கேரக்டர் லாயக்கு இல்ல, நீ போய் தொலையா, முதல்ல வேற ஒருத்தனை போடுறனா கூட வீட்டுக்கு போயிட்டு கூட இந்த ஆள் என்னை திட்டாரு, இந்த ஆள் நான் சினிமால வந்து இவரை பழி வாங்க, அந்த வெங்காயமெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு போய் இதை எப்படி பெர்ஃபெக்டா பண்ணணும், அது மட்டும் தான் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். பைசன்ல வந்து என்னன்னா அங்க இருக்கிற இயற்கை சூழ்நிலையும் சரி, எதிர்க்க இருக்க ஆர்டிஸ்ட், அதனால வந்து அந்த ஸ்பாட்ல வந்து அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே கொஞ்சம் எப்படி சொல்ற, அது ஹெல்ப் பண்ணும் என்விரான்மெண்ட். ஆனா இப்போ ஒரு டப்பிங் இடத்துக்குள்ள வரும்போது நம்மளை சுத்தி ஒரு கன்ஸ்ட்ரிக்டான இடத்துல விட்டோன்னே அந்த மூடு திருப்பியும் எப்படி நீங்க கொண்டு வரீங்க? அதுக்கு ஏதாவது கஷ்டம் தான், அது ரீக்ரியேட் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். இப்போ நடிகனா நடிக்கும் போது நீங்க சொல்ற மாதிரி நான் உணர்ந்து நான் நடிச்சிடலாம், எனக்கு வைடா ஒரு ஸ்பேஸ் இருக்கும், எனக்கு சத்தத்தை இதை கண்ட்ரோல் அதெல்லாம் இல்லை, இயல்புல என்ன இருக்கோ அது வந்துடும். டப்பிங் தேட்டர் நடிக்கும் போது அதுக்கு தான் வெளியில வந்து முன்னாடி டேரக்டர் மட்டுமே டிசைட் பண்ணுவார் எங்க ஆன் ஸ்பாட்ல. ஆனா இங்க இருக்கும் அதுக்கு டப்பிங் இன்ஜினியர் ஒருத்தர் இருக்காருல்ல, டப்பிங் இன்ஜினியர் ஒருத்தர் இருக்காரு, டேரக்டர் ஒருத்தர் இருப்பாப்ல. அவரை தாண்டி மாரி சார் படத்துல பாத்தீங்கன்னா 5 அசிஸ்டன்ட் உள்ளே உட்காந்துருப்பாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸ் தான், 5 பேரும் உட்காந்துருப்பாங்க. 5 பேரும் அபிப்பிராயம் சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை சொல்லும் போது இல்ல, டைரக்டர் வந்து சமயத்துல வந்து நீங்க எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிருவாப்ல. நானும் 5 அசிஸ்டன்ட் வச்சு இவர் ஒன்று சொல்லுவாரு, அவர் ஒன்று சொல்லுவாரு, எல்லாத்துக்கும் நான் பேசிடுவேன். பேசி முடிச்சுட்டு இல்ல நான் டயர்டா ஆக மாட்டேன். நான் இப்ப சொன்னேன்ல எவ்வளவு அடிச்சாலும் தாங்கணும்டா அப்படின்னு சொன்னேன்ல, நான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பேன். வாடா அடுத்து வா அப்படிங்கிற ஸ்டூல்ல நான் இருப்பேன். நான் இப்ப கூப்பிடும்போது அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க, போதும்னா இல்லடா இருந்தாலும் விட மாட்டாங்கடா அப்படின்னு. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நீங்க எல்லாம் ஓகே பண்ணாலும் தலைவன் மறுபடியும் உள்ள வந்து இதெல்லாமே தப்பு அழிச்சிட்டு முதல்ல கூட விட்டுப்பாப்ல. இது நடந்தே தீரும். ஏன்னா அவருக்கு தான் பெர்ஃபெக்ஷன் தெரியும்.
அப்புறம் நான் ஆச்சரியமாகிற விஷயம் என்னன்னா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இந்த கபடி நடக்கும்போது சுத்தி ஒரு 500 பேர் கூட்டம் உட்காந்துருக்காங்க. இவர் உள்ள இறங்கி கபடி விளையாண்டு காட்டுறாரு. நான் என்ன பண்ணணும்னு என்கிட்ட நடிப்பா சொல்றாரு. பசுபதி சார் என்ன பண்ணணும்னு சொல்றாரு. கிட்டான் கேரக்டரா அந்த கேரக்டர் சொல்றாரு. முக்கியமா அவன் பின்னாடி கபடி விளையாடுற ஒரு 5-6 பேர்ட்ட எல்லாம் ரியல் கபடி பிளேயர்ஸ். இதெல்லாம் பண்ணிடாத, இதெல்லாம் பண்ணிடாத, வேற என்னாலும் பண்ணி தொலை இவனு சொல்றாரு. எல்லாம் முடிச்சு மானிட்டர்ல உட்காரும் போது இல்ல, அந்த பக்கம் லெஃப்ட்ல சிவப்பு டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் உட்காந்துருக்கான் அப்படிங்கிறாரு. 500 பேர்ல பின்னாடி மஞ்சள் டிஷர்ட் அவனை காணோம் அப்படிங்கிறாரு. அங்க 10 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல, இவருக்கு தெரியுது. அப்போ அவர் எந்த லெவல்ல போக்கஸ்ல இருக்கணும், அது வந்து பயங்கர மிரட்சி. ஸோ இப்போ டப்பிங்ல இருக்கும் போதும் அப்படிதான். நம்ம டப்பிங்ல எத்தனை டேக் வேணாலும் போகலாம். ஒரு டேக் 2 டேக்கெல்லாம் இல்லை. எனக்கு நீங்க இதுல கேக்குறீங்க, மாவீரன்ல எனக்கு நடந்துச்சு. மாவீரன்ல வந்து இந்த சிவகார்த்திகேயன் நடிக்கிறதுக்காக இந்த முள்ளுவேலி எடுத்து இந்த கம்புல இப்படி சுத்திக்கிட்டு இப்படி வந்து உன்னை எல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு வருவேன். அப்படி வரும்போது இல்லை, அது வந்து 60 டேக்கோ 65 டேக்கோ போகுது. அது ஒரு கேட்கிறாரு. எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன வேணும்னே ஏதோ பண்றாங்களா அவங்க உள்ள தோணுது. ஆனாலும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா டைரக்டர் வந்து பேசிட்டு இப்ப கேளுங்கன்னு கேட்கும்போது வேறையா கேட்குது. அப்ப டைரக்டருக்கு தெரியுது நான் புரிஞ்சுக்கல, எங்கேயோ ஸ்டக் ஆயிடுறேன். அப்புறம் 70வது டேக்லயோ இதுலயோ அது கிடைச்சிருச்சு. ஒரு வார்த்தை தான் அது கிடைச்சது. அது மேபி ஆடியன்ஸ்க்கெல்லாம் கூட தெரியாது, நம்ம நார்மலா பேசினாலும் தெரியாது. ஆனா நான் எல்லாத்துலயுமே ஜாக்கிரதை இருப்பேங்கிற ஒண்ணு டைரக்டர்ஸ்க்கு இருக்குல்ல, அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மள மாதிரி நடிகர்கள் இவ்வளவு பெரிய பாராட்டுதலோட வெளியில தெரியலாம். உங்களை சந்திச்சது மிக மகிழ்ச்சி சார். நன்றி நன்றி சார். நான் ஒரு ஆரம்ப நடிகராகணும்னு தான் என்னுடைய ஆசை. நீங்க ஒரு ஆரம்ப நடிகரா இருக்கும்போது என்ன எதிர்பார்ப்போட இதே மாதிரி ஒரு அறையில நீங்க அமர்ந்ததா தோழர் சொன்னாரு. அப்ப நீங்க சந்திச்ச நபர் யாரு, நீங்க என்ன அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க சார்? இந்த மாதிரி அறையில உட்காந்துன்னா நான் அருவி படம் நடிச்சிட்டேன். ஓகே சார். அருவி படத்துக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க பியூர் சினிமாஸ்ல. அப்போ ஒரு நடிகனா நான் வந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரி இதெல்லாம் என்ஜாய் பண்ண ஒண்ணுதான். கத்துக்கிட்டதுன்னு பார்த்தா ஒவ்வொரு இயக்குநர்கள்ட்ட இருந்துமே ஒண்ணு கத்துக்கலாம். நீங்க அருவி படம் ஆடிஷனே பயங்கரமா இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, இங்க விஜய் சேதுபதி படத்தை நடிச்சு முடிச்சுட்டு கண்டிப்பா ஒழுங்கா நடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு இங்க கட் பண்ணா அருவி ஆடிஷன் போறோம்ல, அட்வர்டைஸ் அந்த பேப்பர் வந்துச்சு. அந்த அருவி படம் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அதுல அந்த பணியாரம் கிளவி கதை ஒண்ணு சொல்லுவேன், நீ அழுதுருக்கியா அந்த கதை சொல்லுன்னு சொல்லும் போது அதை தான் ஆடிஷனாக வச்சிருந்தாங்க. அதை வந்து நான் வந்து அவர் பேப்பர் கொடுக்கும்போது எப்படி சொன்னேன், அருண் ஒன்னொன்னு வந்து அருண் மிகப்பெரிய நடிகன். அருண் வந்து அந்த ஆடிஷன் ஆஃபீஸ்க்கு வர போகும்போதே இல்லை, அவர் டேரக்டர் மாரி வரல, ஒரு ஆஃபீஸ் பாய் மாரி வந்தாப்புல என்கிட்ட. இப்படிதான் வருவாப்புல வந்துட்டு இப்படி ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு, சார் ஒரு சின்ன சீன் ஒன்று இருக்கு சார், நீங்க பண்ணுங்க, இது படத்துல வராது சார், இது நீங்க நல்லா பண்ணிடுங்க சார். சார் இவ்வளவுதான் பேசுவாப்புல அருண். பயங்கரமான ஒரு நடிப்பா இருக்கும் அது ஒன்று. அதுக்கப்புறம் நான் உள்ள போய் அதை நடிக்கிறேன். நடிச்சா அருண் இப்படி உட்காந்துருக்காப்புல, கேமராமேன் இங்கே இருக்காரு, நான் அப்படி உட்காந்து நடிக்கிறேன். நடிச்சு முடிச்சோன்னு இல்லை, நான் நடிச்சு முடிச்சிட்டேன். அருண் என்னை பார்த்து சூப்பர் சார், சூப்பர், நல்லா பண்ண, நல்லா பண்ண, இப்படிதான் சிரிப்பாப்புல. இந்த உதட்டை குவித்து சிரித்தல் அப்படின்னு நீங்க கதையிலெல்லாம் படிச்சா படிக்கலாம். அவள் உதட்டை குவித்து சிரித்தாள், எனக்கு வராது, நான் ஈன்னு இப்படிதான் சிரிப்பேன். ஆனா அருண் வந்து சூப்பர் சார். இதை நம்ம கத்துக்கணும். நம்ம படிக்கும்போது நம்ம கவனமா இருக்கணும். நடிகனா உதட்டை குவித்து சிரித்தலன, ஒரு பக்கமா சிரித்தலன, அவன் புருவம் உயர்த்தி சிரித்தான் அப்படின்னா அது என்ன, இது விஷுவல் பண்ண முடியும். அதனால சொல்றேன். நான் அருணை வந்து அப்படிதான் பாக்குறேன். அருண் வந்து என்கிட்ட சிரிச்சுட்டு சூப்பர் சார், நான் ஒண்ணு சூப்பர் நினைச்சிட்டேன். ஆனா நான் நினைச்சது வரல சார். அதுதான் பயங்கரம். சூப்பர் சார்லாம் போட்டு நான் நினைச்சது வரல சார், நீங்க பார்க்க ரொம்ப நல்லவனா தெரியுறீங்க சார், ஆனா அருள்மணி கெட்டவன் சார், இப்படி இருக்க மாட்டான் சார், அதனால இருக்கு சார். ஏடா சூப்பர்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பண்ணலாமா சார்? நாப்ல உடனே எங்கேருந்து பண்றது, ஒரு 10 நிமிஷம் டைம் அப்படி சொல்ல, ஒரு 15 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டு திரும்ப அவரை கூப்பிட்றேன், திரும்ப பண்றான். இப்போ அதே மாதிரியே சூப்பர், அதே மாதிரியே சொல்லிட்டு இப்போ கெட்டவனா தெரியுறீங்க சார், ஆனா எல்லா இடத்துலையும் கெட்டவன் இல்லை சார், இந்த இடத்துல நல்லவனா இருப்பான் சார், இந்த இடத்துல பேசும்போது ஒரு திமிருத்தனம் ஒன்று வரும் சார், இந்த இடம் போகும்போது உடஞ்சிருவான் சார், இப்படின்னு ஒரு 4 வேரியேஷன் சொல்றாப்ல. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ நடிக்கிறேன். நடிச்சோன்னே சூப்பர் சார், அதே சூப்பர் சார், கரெக்டாக இருந்துச்சு சார், ஆனால் அந்த அழுகிறது மட்டும் இந்த இடம் இல்லாமல் இந்த இடம் அழுதா நல்லா இருக்கும் சார்ங்கிறாப்ல.
இப்போ எனக்கு இல்லை ஒரு ஈகோ. அப்போ இவ்வளோ கேட்குறிய நீ நடிப்பியா உள்ள ஒன்று ஓடுது. பட் அருண்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் ஒரே ஒரு தடவை நடிச்சு காமிச்சிங்கன்னா அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு. சார் எனக்கு நீங்கள் தான் சார் அருள்மணியாக தெரியுறீங்க, இந்த உருவம் தான் சார் நடிக்கணும், நான் நடித்து அதில் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டா தப்பாயிடும்னு எனக்கு பயமாக இருக்குது சார். வேணாம் சார் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேன், நீங்கள் நடிங்க அப்படிங்கிறேன். எனக்கு நீ வா நீ நடிக்காத நான் பார்க்குறேன் அப்படின்னு எனக்குள்ளே ஓடுது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, பேய் மாதிரி நடிச்சாப்புல, பேய் மாதிரி நடிச்சாப்புல. நீங்கள் ஒரு வேளை அருவியை பாராட்டுறீங்கன்னா அவர் நடித்ததில் ஒரு 10-20% நான் நடிச்சிருப்பேன். அப்படி நடிச்சாப்புல. ஆமாம். ஸோ நடிச்சு முடிச்சோன்னே எனக்குள்ளார இருந்த அகந்தை அனைத்தும் ஒளிந்தன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் பார்த்துட்டு வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றேன், எப்படி நல்லா கதை சொல்றீங்க நடிக்கிறீங்க, ஆனா உங்ககிட்ட பெரிய வாழை காணோம், கிரீடம் காணோம், எதுவுமே காணாமங்க உங்ககிட்டங்கிறேன். அதை வச்சுட்டு நம்ம என்ன சார் பண்ண போறோம், இது டீம் ஒர்க் தானே சார் இது அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே வந்து அருண்கிட்ட வியந்து போற ஒரு விஷயமா இருக்கு எனக்கு. இப்போ அதுக்கப்புறமா நான் நடிக்கிறேன். நீங்க அழுகிற மொமெண்ட் என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு நடிக்கிறேன். இப்போ நடிச்சு முடிச்சோம். இந்த ப்ராசஸ் வந்து காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சு மதியம் 1 மணிக்கு முடிஞ்சிச்சு. இப்போ நான் 1 மணிக்கு நடிக்கிறேன். அந்த சொன்ன இடம் எனக்கு அழுக வருது, அழுதுறேன், முடிஞ்சிருது. அருணை காணோம். ஒரு 5 நிமிஷம் சார் வெளில போயிட்டாப்புல. ஒரு 10 நிமிஷம் வரல. வெளில போய் பார்க்குறேன், அந்த ஹாலில் நின்று குதிச்சுட்டு இருக்காப்புல. நான் என்னங்க பண்ணுறாப்புலன்னு கேட்டால் சொல்கிறாப்புல, சார் அவன் வந்து இந்த அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்ட மாரி தனக்கான நடிகனை கண்டுபிடிச்சிட்டான், என்ஜாய் பண்ணுவான் சார் அப்படிங்கிறாப்புல. அது பயங்கரமா இருந்துச்சு. அதான். ஸோ அருண் வந்து முதல் என்லைட்மெண்ட் நமக்கு வந்து ஒரு இயக்குனர், நடிகன்கிட்ட ஓப்பனா பேசுற, நடிகன்கிட்ட டிஸ்கஸ் பண்ற இயக்குனர், அவங்க யாருன்னு தேடுங்க. அவங்க ரொம்ப முக்கியம். தன்மையா பேசி அதை வாங்க முயற்சி பண்ணுங்க. அவங்ககிட்ட போய் நின்று சார் எப்படி சார் அப்படின்லாம் கேட்டீங்கன்னா ஆகாது. அது ரொம்ப எனக்கான இன்னொரு சில பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. சில இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பேன். நான் சினிமாவுக்கு வந்த 2003 ஒரு லுங்கி, ஒரு சட்டை, ஒரு நல்ல கண்ணாடி, ஒரு பைக்கு, ஊருக்காரனாவே தெரியும் இங்க சாலிகிராமத்துக்குள்ள அப்படின்னு. அப்ப வந்து ரமணா அவரு முருகதாஸ் டேரக்டர் எனக்கு வந்து சொன்னாங்க, இவர் தான் முருகதாஸ் டேரக்டர். நான் அப்படியே பால் வாங்க போகும்போது ஒரு டீ கடை பக்கத்துல நின்னாப்ல, தட்டி அவரை கூப்பிடுறேன். அப்படி நீங்க தான் ரமணா படம் பண்ண? ஆமா. டீ சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டேன். ஆமா அப்படிதான் சாப்பிட்டேன் அப்படின்னா. படம் பார்த்தேன், ரமணா பார்த்தேன், நல்லா பண்ணியிருந்தீங்க. தேங்க்ஸ் ஒன்றும் இல்லை. இல்லை நான் கூட நடிகன் ஆளான் இருக்கேன். எப்படி? ஆமா ஆமா ஊர்க்காரன் நீங்க, நான் கூட நடிகன் ஆளான். அப்படியா? இப்போ என்ன பண்றீங்க? கஜினின்னு படம் டீநகர் பக்கத்தில் ஆஃபீஸ். டீநகர்ல இங்கே இந்த இடத்துல இன்னைக்கு இருப்பீங்களா? இருப்பேன். எனக்கு இன்னைக்கு டைம் இல்லை, நாளைக்கு தான் நான் வருவேன். நான் வரட்டேன். வாங்க, எத்தனை மணிக்கு இருப்பீங்க? 10 மணிக்கு. நாளைக்கு வந்து பாக்குறேன். இப்படி சொன்ன வேணாம், எனக்கு தெரியாது. அப்புறம் அது ஹார்ட் ஒர்க் தான். அது 2 வருஷம் ஹார்ட் ஒர்க். அதுதான் நம்ம அதுக்காக நம்ம வெளிப்படையா தான் பேசணும். ஆனா நெஞ்சர முத்திக்கிட்டுலாம் இல்ல. அவங்களுக்கு ஒண்ணு இருக்குல்ல, பயங்கர. யாரோ ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க, கிரியேட்டர்ஸ் எல்லாமே பயங்கர சென்சிட்டிவானவங்க. கிரியேட்டர்ஸ் மீன்ஸ் அவங்க கலைஞர்கள் எல்லாருமே தான். அது நடிகரை நீங்க சொன்னீங்க இல்லையா, 3 மணிக்கு மேல போய் நின்று பொண்டாட்டி வந்து கேட்டா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம், நம்ம முடிச்சுக்கிட்டு இருந்தா தான் பின்னாடி இதெல்லாம் ஓடும். எல்லா கிறுக்குத்தனமும் ஓடும். இதெல்லாம் கிறுக்குத்தனம் தான். அது எல்லா கிறுக்குத்தனமும் ஓடும். ஆனா நடிகனோ, இயக்குனரோ, எழுத்தாளரோ, கவிஞரோ இப்படிதான் இருப்பாங்க. அவங்க வழக்கமான ஒரு மனிதர்களுக்குள்ளார இருக்க மாட்டாங்க. வேற ஒண்ணுதான் இருப்பாங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்துல நீங்களா இருக்கிறது அழகு. முடிஞ்ச வரைக்கும் அதை பாத்துக்கங்க. வீட்டுக்குள்ளார அவமானப்பட, அசிங்கப்பட, வெக்கப்படவே கூடாது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.